அண்மை செய்தி, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி வணக்கம். இன்றைய போட்டியில என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது? குறிப்பா இன்றைய போட்டியில ஆட்டம் எப்படி இருந்தது? முழு விவரம் பாலாஜி. வணக்கம். ஐபிஎல் கிரிக்கெட் 61வது லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்போது வீழ்த்தியிருக்கிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மதியம் 3:30 மணி அளவில் இந்த போட்டி தொடங்கியது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சன் முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்து முதலில் ராஜஸ்தான் அணி பேட்டிங் செய்தது. சென்னை அணியை பார்த்தோம்னா சென்னை பவுலர்கள் இந்த போட்டியில் மிகச் சிறப்பாக பந்து வீசி ராஜஸ்தான் அணிக்கு ஆரம்பம் முதலே கடுமையான நெருக்கடி அளித்து அந்த அணியை பெரிதாக ரன் விக்கெட்டுடையாமல் தடுத்தனர். இதன் மூலம் 20 ஓவரில் ராஜஸ்தான் அணி 105 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 141 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் பிறகு 142 ரன்கள் என்ற இலக்கையை நோக்கி சென்னை அணி விளையாடியது. சென்னை அணியும் அவ்வப்போது விக்கெட்டுகள் இருந்தாலும் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு முனையில் மிகச் சிறப்பாக விளையாடி வலுவான ஒரு ரன் சேர்ப்பை அமைத்தார். இது மட்டுமின்றி டேரல் மிச்சல், சிவம் துபே ஆகியோரும் ஓரளவுக்கு பங்களித்தனர். இதனால் தற்போது 18.2 ஓவர்களில் சென்னை அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 145 ரன்கள் எடுத்து இந்த போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றி மூலம் மேலும் 2 புள்ளிகளை பெற்றுள்ள சென்னை அணி புள்ளிப்பட்டியலில் 14 புள்ளிகளுடன் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. சென்னை அணிக்கு நடப்பதுடன் மேலும் ஒரு லீக் போட்டி எஞ்சியிருக்கிறது. இந்த வெற்றி மூலம் சென்னை அணி பிளே ஆஃப் வாய்ப்புக்கான வாய்ப்பையும் அதிகமாக பிரகாசப்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.